வெல்கம் டு பிரியாமணிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒன் டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் எழுந்திரிச்சேன். டைம் வந்து கரெக்டாக 6:45. இன்றைக்கி ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சு எழுந்திரிக்கிறதுக்கு. என்ன சமையல் பண்ண போகிறேன், என்ன ஏது அப்படிங்கிற இன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விளாக் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாப்பா மாமா தூங்கிட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் வந்து காய வச்சிட்டேன். வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், ரெட் பீன்ஸு, கொஞ்சமாக தட்டைப்பயிறு எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். எல்லாமே வந்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழம்பு வைக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் இந்த இஞ்சி, பூண்டு, தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி குழம்பு, சாப்பாடு, குழம்பு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 2 விசில் விட்டு இதை எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பாலாத்தி வச்சிட்டேன். அதோடு வந்து நம்ம சமைக்கிறக்கும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. என்னடா வெளியே பீப்பி ஊதுற சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? மாடு குத்திட்டு வந்துருக்காங்க. பூம் மாடு குத்திட்டு வந்துருக்காங்க. பிஸ்கெட் மாமாவோட ஃபேவரட் பிஸ்கெட். மாமாவுக்கு இப்போ வந்து நம்ம இதெல்லாம் தாளிச்சுட்டு சாப்பாடு வச்சுக்கலாம். நான் வெளியே கோலம் போட்டுட்ருந்தேன்னா அவங்க வந்து அவங்க குடுகுடுன்னு மூடி விட்டேன் நான். மாமா மாமா ஏன் தெரியுமா, காலை கீழே இது டீ நாங்கள் குடிக்கலாம். முடிஞ்சு சாப்பாடு வச்சாச்சு. குழம்பு, சுண்டல் குழம்பு ஆட்டி வச்சாச்சு. அதோட காலையில் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி. நேற்று நைட்டு சுட்ட பொரி 2 இருக்குது சப்பாத்தி. அதோட குருமா. நேற்று நைட்டு குருமா இருக்குது கொஞ்சம். சுண்டல்லாம் போட்டு ஆட்டி வச்ச குழம்பு தங்க. எங்கம்மா இங்கே பாருங்க. சரி அங்கே இறங்கி இந்த சைடு தான் கட்ட போகிறேன். அம்மா எடுத்து வச்சிட்டாங்க. இந்த சைடு தான் கட்டுறேன். இந்த சேரீ வந்து இப்போ நான் ஃப்ளீட் எடுக்க போகிறேன். என்ன பிரியாக்கா, ஃப்ளீட் எடுக்கிறீங்களா? எஸ், எனக்கு ஃப்ளீட் எடுக்க தெரியும். எடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு லஞ்ச் என்ன கொடுத்து விட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் குழம்பு, அதோட சாப்பாடு, கொஞ்சமாக குழம்பு ஊற்றி பரட்டியாச்சு. எப்போ போல் ஸ்நாக்ஸும் போட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. பாப்பா சாப்பிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ரெட்டை சண்டி போட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. சாப்பிட்றதுக்கும் காலையில் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டாங்க. குளிச்சுட்டு சாரி கட்டியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சாரி கட்டிட்டு வெளியே கிளம்பியிருக்கேன். இன்னும் கிளம்பலை, இனிமேல் தான் கிளம்பணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு மட்டும்தான் சாரி கட்டுவேன். வெளியே போகையில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன். சுடிதார் மாற்றிட்டு போயிடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாரி ஃப்ளீட் நானே தான் எடுத்தேன். ஃப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா நானே எடுத்தேன். இந்த நேர் மட்டும் கொஞ்சம் கசகசன்னு ஆயிடுச்சு. மற்றபடி நல்லாயிருக்கு. கிளம்பலாமா? இப்போது மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ மணி 10 ஆயிடுச்சு. 10:30க்காவது நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனா தான் நம்ம அங்கே கோயிலுக்கு போய் சாமி போட முடியும். 11-11:30 போகும். போய்ட்டு சாமி கும்பிட்டுறலாம். என் சாரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. கிளம்பியாச்சு கோயிலுக்கு. இந்த சாரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. இந்த சாரி ஞாபகம் இருக்குது. இந்த ஷர்ட் மேக்ஸிமம் நம்ம ஸ்டார்டிங்ல ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு ட்ரெஸ் அப்படின்னா இதுதான். இதில் தான் ஒரு எப்படி சொல்லிட்டோம், நம்ம வீடியோ நல்லா மூவ் ஆனது இல்லையா? இந்த லவ் யூ வீடியோ வந்து நம்மளுக்கு இந்த சேரில் தான் மூவ் ஆச்சு. சரி வாங்க நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். கிளம்பிட்டோம். வந்தாச்சு மண்டபம். வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோனா, நம்ம திருப்பூர் அழகுமலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எப்பயுமே ஒரு 2 கடை இருக்க மாட்டிருக்கு.
டெல்லி தண்ணி மட்டும் போட்டுக்காங்க. இங்கே தாங்க அன்னதானம் போடுவாங்க சித்திரை ஒன்றுக்கு. அப்படியே சாப்பிட்டா சும்மா செம்மையாக இருக்கும். இது பேக் சைடு மேலே வர போகிறது. போகிறது நம்ம ஸ்டெப்லேயே போய்க்கலாம்ல. ஸ்டெப்லையா? ஆமாம், பக்கத்தானே. ஏன் போய்க்கலாம், இந்த மாதிரி நடக்க மாட்டியா? போய்க்கலாம் போய்க்கலாம். அப்படிங்கிற அழகுமலை முருங்கல் படி ஏறிட்டு இருக்கோம். பிரியா மூச்சு வாங்குதா? ஏய் 10 படி உடல் அதுக்கு மூச்சு வாங்குதுங்கிற. அப்படியே குடு குடுன்னு ஓடுறது இல்லையா? சொல்லுவாங்க என்னமோ ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசா? கோயிலில் வேற கோயில் வேற மந்திரம் ஓடிட்டு இருக்குது. போச்சு, ஐயர் காப்பி ரைட் கொடுத்துருவாரு. அழகமலை கோயில் சுற்றி பாருங்க, சும்மா செம்மன் இருக்கு. இது அதா அந்த பெரிய மலையா? சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுன்னு தான் சொன்னேன். எனக்கு உங்களுக்கு கேட்கும், நான் ஃபோன் கேட்டு தானே பேசுகிறேன், நீ தான் தனியாக பேசுகிறேன், அதெல்லாம் கேட்குறேன். ஆமாம், நான் தனியாக உட்காந்து வர்ற வழியில் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டோம். சும்மா அப்படியே ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கலாமா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டோம் இந்த இடத்துல. எந்த இடம் பார்த்தீங்கன்னா தாராபுரம் பைபாஸ். கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. கொஞ்ச நேரம் ஒரு லைவ் போயிட்டு பார்த்தீங்கன்னா டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். பிரியா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்னமோ பண்ணுறேன். இன்னைக்கு படைக்கிறதுக்காக கந்தரப்பம் பண்ணுறேன். என்ன அப்பம்? கந்தரப்பம். கந்தரப்பமோ? முருகரோட பேர்லையேவா கந்தரப்பம்? முருகருக்கு பிடிச்சது. ஓகே ஓகே. இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சதெல்லாம் இல்லை, ஒரு இதில் வந்து பார்த்தேன். சரி இன்னைக்கு வந்து நம்ம விரதம் இருக்கல, விரதமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. விரதம் இல்லை, காலையில் நான் விரதம் தான், மதியானம் தான் சாப்பிட்டேன். மதியானம் நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து நாளைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போவோம். இன்னைக்கு வந்து இப்போ அபிஷேகம் ரொம்ப நாள் கழிச்சு சாமிக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். அதனால வந்து சாமிக்கு வந்து கந்தரப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து ஊறப்பட போனேன். 2 மணி நேரம் ஊறணும் இதெல்லாம் சேர்ந்தா? ஆமாம், எல்லாம் சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அரிசியை வந்து குறைச்சி எடுத்துக்கலாம். பச்சரிசியா? ஆமாம், அதுக்குள்ளே டீ வச்சுருவாங்க. டீ தூள் போட்டால் சரி, பால் வந்துச்சு. அளவு குறைச்சி எடுத்துக்கலாம். நல்லா படைக்கிற பிரியா. படைக்க தெரியுமா? தெரியாதா பெண்ணு? நமக்கு என்ன தெரியும்? சரி ஊற வைக்கிட்டுங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஊறணும்? இது வந்து இப்போ ஒரு 2 மணி நேரம் ஊறணும். சரி அப்படியே டீயில் தூள் போட்டு அப்படியே கொதிக்க மட்டும் வச்சு ஆற்றுனா சரி. நீங்கள் கொடுங்க ஒரு நிமிஷம், நீங்கள் வந்து ஆற்றுங்க, ஓகேவா? ஆற்றுறது மட்டும் இல்லை, அதாவது தீபாவளி விலாகில் வந்து நம்ம பிரியாமணி சேனலில் போட்டிருந்தோமா, இதில் போட்டிருந்தோமா, எம்பிஎஸ் ஃபேமிலியில் போட்டிருந்தோமா தெரியலையா? அதில் வந்து கேட்டிருந்தாங்க, 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. விலாகு ஃபுல்லாக நீங்கள் அண்ணா, நீங்கள், பாப்பா, உங்கள் நாத்தனார் பசங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தீங்க, ஏன் வந்து உங்கள் மாமியாவை வந்து நீங்கள் காமிக்கவே இல்லை, எதனால் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிருந்தாங்க. ஏன் அண்ணா அம்மாவை காமிக்கல அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டிருந்தாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா? கவனிக்கலையா? அதில் வந்து வந்துருந்துச்சு. அது என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு ரிட்டன் எங்கள் அத்தை வீட்டுக்கு வரக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிரும். 10:30க்கு அவங்க வரும்போது நம்ம சாப்பாடு செஞ்சோமா, இல்லை என்னமோ நான்வெஜ் செஞ்சுட்டு இருந்தோம். அத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருந்தோம். அதுவும் இல்லாமல் எங்கள் அத்தைக்கு ஒரு 10 நாளாக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை, காய்ச்சல், கொஞ்சம் முடியாமல் தான் இருக்காங்க. அப்புறம் சாப்பிடும் போது எல்லோரும் கீழே உட்காந்துருந்தாங்க. உங்கள் அத்தைக்கு போடலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. விலாகை நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். அத்தை மேலே உட்காந்துருக்காங்க, நான் வந்து கேமராவை இந்த சைடு திருப்பி இருந்திருப்பேன். அத்தைனால் வந்து கீழே உட்கார முடியாது, எங்கள் அத்தைனால் மேலே கட்டல் மேலே தான் உட்காருவாங்க. இப்போவுமே உடம்பு சரியில்லை. ஏத்த இந்த எங்கள் அத்தை கேட்குறது பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க.
பார்த்தீங்களா எங்கள் அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை. எப்படி சொல்ல, ஒரு 10 நாளாகவே வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதில் வந்து விலாகில் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் காமிக்கவே இல்லை, உங்கள் அத்தை மட்டும் காமிக்கவே இல்லை. நான் அத்தை இருந்தாங்க, பட்டாசு வெடிக்கிறப்ப இல்லைனாங்க. எங்கள் அத்தை பட்டாசு வெடிக்கிறப்ப மேக்ஸிமம் வரவே மாட்டாங்க. வெடிக்கிறவங்களையே எங்கள் அத்தை கண்ட இதுக்கு திட்டிகிட்டு கிடப்பாங்க. சும்மா சும்மா வெடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கிடப்பாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. எங்கள் அத்தைக்கு என்ன தெரியுங்களா, ஸ்வீட் ஒரு கிலோ வாங்கி கொடுத்தோமா, பேசாமல் உட்காருங்கன்னு சொன்னோமா, டிவி பார்த்தோமா, சாப்பிட்டோமா, அவ்வளோதான் எங்கள் அத்தை. மத்தபடி வந்து வெளியே வர்றது, இந்த இதுக்கு வரதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்காது, வரவும் மாட்டாங்க. இவங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லியாச்சு. டீயும் ஆயிடுச்சு. நம்ம டீயை குடிச்சிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு வச்சு கொஞ்சம் பிஸ்கெட்டெல்லாம் தர முடியாது. பிஸ்கெட்லாம் சாப்பிடக்கூடாது, லொக்குன்னு நிரம்பிட்டு. ஆமாம், பிஸ்கெட் இல்லையா, ஜாங்கிரி இல்லையா, லட்டு இல்லையா, பூந்தி இல்லையாங்கிறது. எங்கள் அத்தைக்கு உடம்பே சரியில்லை. நம்ம வீட்டில் மட்டும் இல்லைங்க, இது எல்லா பெரியவங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க. இந்த உடம்பு சரியில்லைன்னா சரி வாங்க காய்ஸ், டீ குடிக்கலாம். பிஸ்கெட்லாம் வேண்டாம், சாயந்தரத்துக்கு வேணும்ல. நான் எனக்கு வாங்கிட்டு சாயந்தரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என் புள்ள பங்குக்கு வந்துடுவா என்கிட்ட வந்து பிடிக்கிறதுக்கு. நான் இப்போ தின்னாத்தா உண்டு, சாயந்தரம் என்ன ஒன்று வந்துடுமா கொடுத்துருவா, மறுபடியும் அதை திருப்பி கேட்பா, அப்பா அப்பா அப்படின்பா. கரெக்டாக உங்கள் தாடியில் இந்த நேரம் மட்டும் விளக்குற முடியும், அதை மட்டும் வெட்டி நீ இருந்துட்டு போகுது, வெட்டக்கூடாது, நீங்கள் முடி வெட்டக்கூடாது. ஆமாம், ஏச்சு ரேஷன் கடையில் எல்லாமே வாங்கிட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம். இல்லை இப்போ தான் கடவுளே, என்ன வரைக்கும் போனால் லூஸா இப்போ தான் பேச வரேன். நம்ம வந்து ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். ரேஷன் கடை வாங்கிட்டு வந்துட்டியா? ரேஷன் கடையிலேருந்து நம்ம கார்டுக்கு நம்ம ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா புழுங்கரிசி, அரிசி, புழுங்கரிசி, சரி புழுங்கரிசி, அப்புறமா தூரம்பருப்பு 1 கிலோ, பாசிப்பருப்பு 1 கிலோ, சர்க்கரை 1.5 கிலோ, அப்புறமா ஆயில். எங்கள் கார்டுக்கு மட்டும்தான் வாங்கணும், அம்மா கார்டுக்கு அந்த கார்டுக்கு வாங்கலை, நம்ம கார்டுக்கு வாங்கணும். அது என்னங்க 2 ஆயில் அடடா போச்சே. இல்லை, நான் தெரிஞ்சவங்க வந்து அங்கே வந்திருந்தாங்க. அவங்க ஆயில் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம ஆயில் வாங்கிட்டோம். நம்ம கார்டோட தந்து அவங்க கார்டோட தந்து காசு கொடுத்தாங்க வாங்கணும், காசு தான் வாங்கிட்டோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி, அவ்வளோதான். அவ்வளோதான். கோதுமை வாங்கலை. பச்சரிசி, புழுங்கரிசி, ஆயில், சர்க்கரை, பருப்பு. ஓகேங்களா? கோதுமை வந்து வாங்கலை. ஏன் அப்படின்னா பையன் நான் எடுத்துகிட்டு போல மறந்துட்டு போயிட்டேன். இன்னொன்று என்னென்னா மாவு இருக்குது, அதனால சரி இன்னும் 2 மாதம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை வாங்கலை. இப்போ இந்த தடவை வாங்கியிருக்கீங்களா அரிசி. இனி நான் வந்து அரிசி வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுங்களா? கிட்டத்தட்ட அந்த அரிசி எப்போ வாங்கணும்? சரி, அந்த வீட்டுக்கு மேலே வந்த புதுசில் வாங்கணும். 10 மாதம் 7-8 மாதம் ஆகுது. இங்கே வந்து வருஷமாச்சுமா? தீபாவளி முடியணும். தீபாவளி முடிஞ்சில்ல. தீபாவளி வந்து கார்த்திகையில் அப்போ தான் வந்து கரெக்டாக கார்த்திகை பெரிய கார்த்திகை விளக்கத்து கரெக்டாக 11 மாதம் ஆச்சு அந்த அரிசி வாங்கி. நம்ம இப்போ அரிசி வாங்கி அதை வந்து வேறு எதுக்கு மாற்றி ஃபுல்லாக செல்லு பிடிச்சி மாவாயிருச்சு, அரிசி மாவாயிருச்சு, அதனால எடுத்து வச்சாச்சு. அதனால் இந்த அரிசி, இந்த 2 அரிசி இப்போ நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த அரிசியெல்லாம் எப்போ மாவாகுது அப்புறம் தான் நம்ம அரிசி வாங்குவோம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், ஆயில், சர்க்கரை மட்டும் தான் வாங்குவோம். கோதுமை மேக்ஸிமம் கோதுமை வந்து வாங்கிக்குவோம். ரேஷன் அரிசி சாப்பிடுவோம், இப்போ வைக்கிறது இல்லை. இல்லை, நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததில் நம்ம சாப்பிட்றது இல்லை. ஏன் அப்படின்னா விறகு அடுப்பில் நம்ம ரேஷன் அரிசி ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். நம்ம அடுப்புலையோ குக்கரில் வச்சா நல்லாவே இருக்காது. ஐயோ அப்படியே இதே ஆயிரும், நல்லாவே இருக்காது, குழப்பலங்கிற மாதிரி. ஆனால் நம்ம அடுப்பில் வைக்கும் போது அது நல்ல இதாக இருக்கும். தாளிச்ச சாப்பாட்டுக்கு, தக்காளி சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இங்கேயும் வடிக்கிற மாதிரி தான் வடிக்கலாம். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, கண்டிப்பாக வந்து நான் வாங்குற ட்ரை பண்ணுறேன். நானும் 2-3 எண்ணம் வாங்கணும்னு என் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நினச்சிட்டே இருக்கேன், வாங்கவே இல்லை. ஒரு சட்டி, அதாவது நம்ம அவசரமாக நீங்கள் வெளியே கிளம்பி போகையில் குக்கரில் வைங்க, பாப்பாவுக்கு வந்து வடிச்ச சாப்பாடு கொடுத்து பழக்குங்க அப்படிங்கிறாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அது வந்து ட்ரை பண்ணுங்க, அதை வந்து பழகுங்க. அரிசியும் மாற்ற சொன்னீங்க, கண்டிப்பாக நான் மாத்திர முயற்சி பண்ணுறேன். நாங்கள் இதே சாப்பிட்டு பழகிட்டேங்க, அதை சாப்பிட முடியல. நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அரிசி மாற்ற சொல்லியிருக்கீங்க, வடிச்சு சாப்பாடு, அதுக்கப்புறம் என்ன அருகாமனை நான் சொன்னேன். இன்னொருத்தங்க திட்டி போட்டிருந்தாங்க, கமெண்ட் டெலிட் பண்ணி விட்டேன். திட்டி கட்டவத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல. அருகாமனை அறுக்க தெரியாது. நேற்று நம்ம அந்த லாக் எடுத்திருந்தோம்னா அருகாமனை கத்தியில தான் இருப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு ஏதோ திட்டி கெட்டவாத்தில் பேசி போட்டிருந்தாங்க. அதாவது எனக்கு தெரியல, அது வீட்டில் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல முக்கியம் தான். பட் ஆனால் எனக்கு தெரியல, மறந்துடுவேன். ஒரு டைம் எங்கேயாவது வாங்க போகிறேன் அப்படின்னா மறந்துடுவேன். அடுத்த தடவை வந்து கண்டிப்பாக எங்கேயாவது வெளியே போனோம்னா மறக்காமல் வாங்கிட்டு வரக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம மளிகை ஜாமான் இதாங்க வாங்கிட்டு வந்தோம் கடையில இருந்து. வேற பெருசாலாம் ஒன்றும் வாங்கல, அங்கே எல்லாமே இருக்கும், நம்ம எதுவும் வாங்கலை. வேற என்ன வாங்க போகிற? ரேஷன் கடைக்கு ரேஷன் கடையில் இருக்குங்க மல்லிகை சாமான் வாங்குற. அது நம்ம என்னைக்கு வாங்கியிருக்கிறோம், எப்பயாவது வாங்குவோம். மேக்ஸிமம் இந்த பொட்டுக்கால இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது வாங்குவோம். வாங்கலாம். இப்போ என்ன பண்ண போகிற?
இருங்க முதல்ல சர்க்கரை எடுத்து பாதுகாத்துட்டு வரேன். சரிங்க பிரியா, எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் போட்டு வைக்கிட்டு சம்பளத்தெல்லாம் போட்டு வைக்கிறோம். ம் இப்போ வந்து அது அரைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி போட்டிருக்கேன். அதோட ஏலக்காய் ஒரு 4 போட்டிருக்கேன். வேறு என்ன போடணும் அப்படின்னா இது எங்கள் சிசருங்க. சிஸ்டர் நான் அடிக்கிறது இல்லையே. ஓ கடவுளே. இல்லை உண்மை தான் சார், நான் சிஸ்டர் இருக்கேன், எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைம்மா. கரும்பு சக்கரை நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தான். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது மட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடக்கூடாதா, தண்ணி ஊற்றணுமா? ஊற்றக்கூடாது, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டி பதமாக வந்து அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? இது என்ன சொன்ன? கந்தரப்பம். கந்தரப்பம் ரெடியா மேடம்? முருகனுக்கு இஷ்டமான பலகாரம் செஞ்சு இத்தனை நாள் கந்தரப்பம் செஞ்சு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம. சூப்பராக வந்திருக்கு. எனக்கு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இப்போ எப்படி ஊற்றுறாங்க பார்த்தீங்களா? இது எப்படி சேர்த்து போட்டிருக்கியா வீடியோ? சும்மா அது இடையில இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன் இப்படி தான் அப்படின்னு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நானே வேற ஒரு இதில் இருந்தால் பார்த்தேன். முருகருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து நான் இது பண்ணலாம்னு முடிவு எடுத்து பண்ணுறேன். முதல் இடம் நான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். மாலை போட்டப்போ கூட அவருக்குன்னு தனியாக நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன் கந்தரப்பம். பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்க மண்டை பாருங்க எப்படி அவ கேட்க அப்படியே இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. சாமிக்கு தங்கன்னு சொன்னனே பேசாமல் இருக்கா பாப்பா. என்ன சாமி கும்பிட்டா போகிறதுக்கு பாப்பா இங்கிட்ட விட அது மேலே வரும்ல. கந்தரப்பம் இன்னும் கொஞ்சம் மந்த கம்மியாக ஊற்றி உள்ள வேகணும். சும்மா அளவளவா அரை கரண்டி சின்ன குழிக்கரண்டி வச்சுன்னா கரெக்டாக வந்தா. குழிக்கரண்டியில் சும்மா ஒவ்வொரு குழி ஊற்றினா கரெக்டாக வரும். அந்த குட்டி கரண்டி எடுத்து தள்ளிக்கிங்க அங்கே நேரம் பிடிங்க. நான் நேரத்தை பிடிச்சிருக்கிறேன். தான் கரெக்டாக வரும். நான் பெரிய கரண்டிங்க என்னடா நிறைய வரும். வேகணும்ல அப்புறம் பணியார மாட்டை வாட்டிருக்கு. கிட்டத்தட்ட பணியாரங்கிற இது அது என்னது அதிரசம். ஆனால் அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி என்னமோ இது பண்ணி வச்சுருவாங்க மாவை. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்க எல்லாம் அப்படியே அப்பப்பே போட்டு எடுப்பாங்க பண்ணி. ஆனால் ஊற வச்சா தான் நல்லா இருக்கும். நீ போட்டு எடுக்கிறியா? நான் போய் வீட்டை கூட்டி விட்டேன். கையாஞ்சி கழுவிட்டு சாமி படுத்துறது தேவையானதை எடுத்து வைக்கலாம். மணி என்ன 5 கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லாம் எடுத்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா 6:30 முடிச்சிடலாம்ல. கரெக்டாக நீங்கள் சாமி தேவையானதாலும் எடுத்து நீங்கள் என்னென்னலாம் அபிஷேகம் பண்ணுறது எடுத்துக்கிட்டீங்களோ அதில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்குள்ள நான் இதையும் பொறிச்சிருக்கேன். சரியா? அது வேறு குட்டி கரண்டி வேறு போட்டிருக்கிறேன். நீ எத்தனை தடவை சுற்றிட்டு இருக்கு? குட்டி குட்டியாக போடு. சரி வீட்டை குட்டியாச்சு. பாப்பா டீ வைக்கிறியா? சரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு இல்லைம்மா வேணுங்கிற பொருளெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. இதை இன்றைக்கி வந்து குத்து விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்து விளக்கெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. சாமி பாட்டு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. கந்தரப்பம் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட இன்றைக்கி வந்து சாம்பிராணியும் போட்டுடலாம். சாம்பிராணி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சாம்பிராணி வந்து எனக்கு கிடைக்கவே மாட்டேன்ருச்சு. இன்றைக்கி வந்து கிடச்சிருச்சு. 10 ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். திருப்பி போயிட்டு ஒரு 4 பாக்கெட் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நான் மறந்துடுவேன். விளக்கெல்லாம் ரெடி பண்ணி விளக்கு பொறுத்திட்டுருக்காங்க. மூஞ்சி கழுவிட்டா சாயங்காலம். ஒரு 4-5 வீட்டுக்கு கொடுத்துட்டு நம்மளும் வந்து பிரசாதத்தை சாப்பிட்டோம்.
நல்லாயிருக்கு, உண்மையாலுமே நல்லாயிருக்கு. ஒரு வித்தியாசமான டேஸ்ட். கந்தரப்பம் அப்படிங்கும்போது சாமிக்குன்னு ஒரு விஷயம் நம்ம படைக்கும் போது சாமியோட பொருள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. சாமி கும்பிட்டதில் எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது? என்னாச்சு? அவளுக்கு பல்லு வலி பாப்பாவுக்கு பல்லு வலிக்குன்னு சொல்லி வாயில் ஒரு மருந்து வச்சுருக்குறாங்க. அது கொஞ்சம் நேரம் வாயில் வச்சுருந்தா அது வந்து ஒரு சின்ன ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு நந்தினிகா வந்து எங்கள் ஃப்ரெண்டு அந்த அக்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது தயாரிக்கிறாங்க. அவங்க அப்பா பல்லு வலிக்காக அந்த மருந்து கொடுத்து விட்டாங்க பாப்பாவுக்கு. எனக்குமே இருக்குது, பாப்பாவுக்கு இருக்குது. அது பாப்பாவுக்கு ரொம்ப முடியலை இருக்கா. அதான் லைட்டாக பஞ்சில் தொட்டு அதை வச்சு கடிச்சிட்டு கீழே உள்ள இருக்கிற சலவாயெல்லாம் வெளியே வரும். உள்ள இருக்கிற அந்த அது பேர்னா கிருமிலாம் வெளியே வந்து செத்துரும் அப்படின்னு நாங்கள் இருக்கிற ஒரு 1/4 மணி நேரம் நான் இங்கே கொண்டு சார் போட்டு துப்பிட்டாங்க. 1/4 மணி நேரம் அங்கே பாப்பாட்டு இருந்தேன். மாமா வந்து பூ கட்டிட்டாங்க. மலர்ந்துருக்கும். காலையில் கோயிலுக்கு போகையில் அப்படி வச்சுக்கலாம். ஜோதி பூ. எந்த ஜாதி பூ? பூ. ஓகே. தண்ணி வருது. இப்போ பரவாயில்லையா? அது ஒன்றும் ஆகாது. யாரு இந்த அக்காவா? சூடா இருக்கா? ஏய் ஆமாம், சுட்டுருக்காங்க. எப்படி இருக்கு? இப்போதான் வச்சுருக்க. பிரமாதமாக இருக்கணும். ஹோஸ்ட் முறுக்கு இப்படி தான் இருக்கும் போல. அக்கம் பக்கத்தில் ஏதாவது கொடுத்தா டிப்பாக வேணா இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள அனுசரித்து ஒரு இதாக வாங்கினா அது ஒரு சொர்க்கம் தான். ஏன்னு தெரியுமே, என்னதான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும்பாங்க. அதுதான் உண்மை. அதனால் இருக்கிறவங்க வச்சு சந்தோஷமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் அனுசரித்து சந்தோஷமாக வாழ வேண்டியதான். அதாவது பக்கத்து வீட்டில் அந்த அக்கா அந்த சாமிக்கு படைச்சது கொண்டு போய் கொடுத்தேன். பக்கத்து வீட்லேயும் சாமி கொண்டு போய் பிடிச்சது. இதில் என்ன வச்சு தெரியுமா? மஞ்சள் பூ வந்துச்சு. சாமிக்கே பூ திருப்பி இதில் போட்டு கொடுத்துட்டாங்க. சாமிக்கே இதில் வந்து பூ கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு கொடுத்துருக்காங்க. வெறுங்கின தரமாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சிடலாம். இங்கே வைக்கிறது தப்பு. பூ அப்படி வைக்கக்கூடாது. இந்த பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். என்ன டிஃபனு? என்னது? உடம்புக்கு நல்லதை பண்ணாத பாப்பா. டிவி சவுண்டை குறைச்சி விட்றாம்மா. மஞ்சத்தூள் ஏது? மஞ்சத்தூள் நான் வாங்கிட்டு இருந்தது இன்றைக்கி சாமிக்கு எடுத்து கொடுத்தேன். இல்லை பூஜை பண்ணுறதுக்கு சாமிகிட்ட இருந்தது நீ எடுத்துக்கிட்ட. அப்புறம் இது எப்படி எக்ஸ்ட்ரா எங்கே உள்ள இருந்துச்சு? நீ எதடி சரியாக பார்த்துருக்க? எதை சரியாக பார்த்துருக்குற சொல்லு. அதுதான் தெரியுது. சிரிக்காத, அசிங்கமாக இருக்கு. பசி மயக்கத்தில் இருக்குல்ல, கண்ணை கட்டுது. அதான் புலாவ் செய்ய போறியா? அதானே அந்த புலாவ் என்னமோ சொன்னீங்க. என்ன புலாவு? வெஜ் புலாவ். தூங்க போறது பேய் மாதிரி வலையில போயிட்டு நடிட்டு கிடுகிடுன்னு ஆடிட்டு தயவுசெய்து காலில் கொலுசு எடுத்து போ. சரியா? நீ கோயிலுக்கு போனீ காலில் கொலுசு கூட போட முடியாது. எருமை மாட்டுக்கு தந்தாலும் ஒழுங்கா அது காலில் எடுத்து போடு. அது வெளுத்து போனாலும் பரவாயில்ல. பாப்பா இங்கே பார்த்தாங்க. தண்ணியிலே ஆடக்கூடாது சாமி. பாப்பா தண்ணியிலே ஆடக்கூடாது தங்கம். சளி பிடிச்சிக்காதா? மழை பெஞ்சிட்ருக்கு. உங்கள் அம்மா புலாவ் செய்கிறாளாமா. சொல்லு. இந்த தூக்கமே வந்துருச்சு. நானும் போய் தூங்குவேன். நான் தூங்குறேன், நீ எழுப்பு. நீ அப்புறமேலு செஞ்சுட்டு எழுப்பு. புலாவ் செஞ்சுட்டு எழுப்பு. என்ன இது பட்டாணி யார் வாங்கிட்டு வந்தா? இந்த பட்டாணி நான் வாங்கவே மாட்டேமே. ஐயே இந்த பட்டாணி வாங்காதம்மா. இங்க வந்து பாரு. அது ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு தெரியுதா? இங்கே பாரு, கலர் மிக்ஸ் பண்ணுவாங்க. உண்மையிலேயே பட்டாணி கலந்து இந்த கலர் வருமா? இது கெமிக்கலு. இதுக்கு வந்து பச்சை பட்டாணி லூஸில் வைப்பாங்கல்ல, அதை வாங்கிட்டு வா, நம்ம ஊற வச்சுக்கலாம். அது செய்யலாம் இல்லையா?
அதுதான் அங்கே பாருங்க பட்டாணியில் இவ்வளோ சாயம் கலந்தா குழந்தைங்க எப்படி தான் சாப்பிடுங்களோ அப்போ. அப்படியாவே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு எடுத்து இப்போ இவ்வளோ வந்து ஒரு டம்ளரு கொதிக்க வச்சுட்டு அதான் கொதிக்க வைப்பேன். ஆமாம் சாப்பாடு இன்னும் அதுக்குள்ளே இருக்குது பாருங்க. அந்த பாருங்க 4 தடவை தளபலன்னு கொதிச்சு ஆல்ரெடி முதல்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அம்மா கவனிக்கலையா? இல்லை அம்மா பார்க்கலாம், அம்மாட்ட நம்ம காட்டல. காலையில வந்து பார்த்தீங்கன்னா நீ அதை போடலைனாலும் பரவாயில்ல பிரியா. அது பாரு இப்போ க்ரீன் கலரில் இருக்கு இல்லை பிரியா. கொதிச்சிருச்சுன்னா சரியாயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலத்துக்கு தாளிக்கலாம். காலையில் பாப்பா இப்போவே சொல்லிட்டேன் எனக்கு தக்காளி சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு. அதனால காலையில் தக்காளி சாப்பாடு வெண்டைக்காய் பொரியல் ஒரே டம்ளர் போட்டு தக்காளி சாப்பாடு வச்சிடறேன். ஒரே டம்ளர் போட்டா? ஆமாம் சரி ஓகே. ஒரு டம்ளர் போதும். காலையில் நான் சாப்பிட மாட்டேன். காலையில் சரி சாப்பிடல சரி ஓகே. ஒரே டம்ளர் போட்டு சாப்பாடு வச்சிடலாம். மதியானத்துக்கு சாப்பாடு இல்லைன்னா இது வந்து வணக்கி தான் செய்வேன். சாப்பாடு வேணும்னா ஒரு டம்ளர் வச்சுக்கலாம். ஓகே. இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்னது வெண்டைக்காயா? வெண்டைக்காய் உள்ள இருக்கு. மசிச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி செஞ்சுட்டு வேலை முடிஞ்சு? மசிச்சு இல்லைங்க, பெசஞ்சு தான். அது செய்வேன். இன்னைக்கும் பச்சை மிளகா. இன்னைக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோள அரிசியில் வெஜ்ஜு புலாவு மாதிரி பண்ண போகிறேன். வேற ஒன்றும் இல்லை. சரி நைட்டு தானே லைட்டாக சும்மா ஒரு டம்ளர் போட்டோம் அப்படின்னாவே அது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. 4 தடவை சோள அரிசி வாங்கிக்கலான் இருக்கேன், சாப்பாடு அரிசி இல்லாமல். இல்லை இது வந்து இந்த தடவை 20 ரூபா தான் போட்டுருந்தாங்க கேட்டீங்கன்னா. இல்லை சோள அரிசி வாங்கிக்கலான் இருக்குது பாக்கெட் பார்த்துட்டு. இல்லை ரேட்டு கம்மிங்கிறதாண்டி உண்மையிலேயே சாப்பாடு மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. நீங்களுமே யாராவது வந்து இந்த சோள அரிசி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா டிமார்ட்டில். வெளியே வந்து எனக்கு எவ்வளோ ஆனால் 40 ரூபா எம்ஆர்பி போட்டிருப்பாங்களா. ஆனால் டிமார்ட்டில் 20 ரூபாய்க்கு தான் இங்கே வரும். நான் வாங்கினேன். இது இந்த மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் மாமா எங்கள் அத்தை பாப்பா கூட பாப்பா விட்டுருங்க நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கும். அது நம்ம இப்போ நம்ம குருணை சாப்பிட்றதுனால அது மாதிரியே இருக்குது. சேம் இது குருணை அரிசி எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன காய்கறி நீங்கள் உள்ளே போடணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் தாராளமாக போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ இருக்கிறது கேரட்டு உருளைக்கிழங்கு அதோட பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணி அது 2 கொதிக்கட்டும். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா போடுவேன். ஆமாம் எனக்கு என்னமோ இதாக இருக்குது. ஏன்னு கேளுங்க பாரு அந்த அந்த முளப்பு கட்ட இடத்துல ஃபுல்லாகவே எவ்வளோ க்ரீனாக தெரியுது பாரு பிரியா. இந்த சருகு மேலே உடச்சா தான் அந்த இது கலர் வெளியில் வரும். உள்ள நல்ல எசன்ஸ் இறங்கியிருக்கு. இல்லை இப்படி கலக்கிறாங்களே உண்மையை நான் கேட்குறேன். குழந்தைங்க சாப்பிடுவாங்க எப்படி உடம்புக்கு கேடுன்னு தெரிஞ்சு எப்படி அவங்க வீட்லேயும் வாங்க மாட்டாங்களா? அவங்க வீட்டில் வாங்கும்போது அப்படியே போட்டுப்பாங்க. கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்தாவே தெரியுது சாயம் கலக்குறாங்கன்னு. ஆனால் இதையும் வாங்கி நிறைய பேர் செய்யறாங்க தெரியுமா. நம்மளை விட இந்த ஹிந்திக்காரங்க வந்து பட்டாணினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் நல்லாவே பார்த்தா செய்வாங்க. அவங்க நம்மளை விட உஷாராக தான் இருப்பாங்க. அவங்க பட்டாணி விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பட்டாணி வாங்கி ஊற வச்சு செய்வாங்க. இது அப்படியே போட்டு வேக வைக்கிறதுனால அப்படியே வைத்துக்கலான்னு வாங்கிக்கலாம் இல்லையா? அங்கே எனக்கு இந்த பட்டாணி குழம்பு போடுறதே எனக்கு பிடிக்கல. பார்க்கலாம். பட்டாணியே போடலைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஊற வச்சு கூட எதாவது பண்ணிக்கலாம். சரியா? சரி நீ ரெடி பண்ணு. அப்போ வேக வச்சதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ கலர்னு இன்னுமே இருக்குது. தெரியுதா? நல்ல பாயில் ஆனதுக்கப்புறமா இன்னுமே இருக்குது. போட விருப்பம் இல்லை. இவ்வளோ கலரு வாரு பச்சை கலரில் சாப்பிளையாகவும் போய் இவ்வளோ போய் இதை எப்படி சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா வயிற்று வழியாக குழந்தை கொடுக்கவே முடியாது. போடாமே செய். சரியா? நான் கஷ்டப்பட்டு வெண்டைக்காய் வெட்டிட்டு இருந்தா என்கிட்ட வந்து மூஞ்சில் வச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது போங்க அந்த சைடு அப்படின்னு. பாப்பா எனக்கு வச்சு கொடுப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவள் வச்சுக்கிட்டு இருக்கா. நான் சின்ன பையன்ல விளையாடுவோம். ஐயோ வீட்டில் விளையாண்டு பார்த்துருக்கேன் ஆனால் நான் வைக்க மாட்டேன். ஏன்னு தெரியாது ஒரு மாதிரி சண்டா சண்டா மாதிரி. வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அத்தை வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து காய் வாங்கியில் கொஞ்சம் வாங்கினோம். வெண்டைக்காய் நிறையா இருந்தனால சரி தக்காளி வெங்காயம் போட்டு வணக்கிட்டு நாளைக்கு சாப்பாடு வச்சிடலாம். அது நாம்பி சாப்பிட்ற மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு. ஆமாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பிசிக்கி சாப்பிட்ற மாதிரி. நாங்கள் நாம்பி சாப்பிட்றோம் தான் சொல்லுவோம். நாம்பி சாப்பிட்ற மாதிரி. நாம்பி ஓகேவா? பெரட்டி சாப்பிட்ற மாதிரி. நானும் வைப்போம்ல. நானும் 2 கொம்பு இந்த பெருசா வெட்டி கேடி சும்மாவே கொப்பு மதி அப்படிதான் இருக்கும். நான் வெட்டுற சாமி இவங்களை பார்த்துட்டு நான் வெட்ட முடியாது.
என்ன மணி 9:30 ஆச்சு. அவ்வளோதாம்மா. சாப்பிடணும். என்ன ஒரு கிச்சடி செய்யறதுக்கு இவ்வளோ நேரமா? கிச்சடியில் போயிட்டீங்க. என்ன பச்சடியா? என்னது இது? இதுதான் சாப்பாடு. என்ன சாப்பாடு? சோள சாப்பாடு. சோள சாப்பாடு. உங்களுக்கு. தேங்க்யூ. இது அம்மாவுக்கு. 2 கிலோ இந்த கையில் செல்லு பிடிச்சிருக்கிறேன். நீங்கள் தான் கண்டுக்கணும். பாப்பா வாங்க சாப்பிடலாம். அம்மா எந்திரிமா சாப்பிடலாம். கொடு. இது அம்மாவுக்கு. தேங்க்யூ. வாங்க சோளச்சோறு சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி எச்சா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தண்ணி கரெக்டாக ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் வேகாத ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் எச்சா ஊற்றிருக்கேன். சரி சரி. சாப்பிட்றது வந்து நல்லா இருக்கும். சரி வாங்க சாப்பிடலாம் அனைவரும். வாங்க சாப்பிடுவோம். அது போக சாப்பாடும் இருக்குது. சரி முதல்ல சாப்பிடுவோம். சாப்பாடு கொஞ்சமாக வந்து குழம்பு. சரி அதே எடுத்து வந்து ஆள் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆமாம். சரி. பாப்பாக்கு வந்து இதில் நெய் ஊற்றி. பாப்பா வாசாமி. வா உனக்கு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். யார் நீ செஞ்சதா? ரோஸ் மில்கில் காய் போட்டு சாப்பிட்றதா? அருமை. சூப்பர் வா. சரி வா சாப்பிடலாம் வா. பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.